தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை என்ற இரண்டு ஒப்பற்ற மந்திரங்களுக்கு இணையான வாசகம் அம்மன் வழிபாட்டை குறிக்கிறது. நம்முடைய தமிழகத்தில் கிராமங்கள் தோறும் எத்தனையோ தெய்வங்கள் இருந்தாலும் அதிகமாக பெண் தெய்வ வழிபாடுகள், குறிப்பாக மாரியம்மன், காமாட்சி அம்மன் வழிபாடு மிகவும் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. மாரியம்மன் வரலாறு இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். 10 அவதாரங்களிலே பரசுராம அவதாரம் ஒரு அவதாரம். பரசுராமருடைய தகப்பனார் ஜமதக்கனி முனிவர், மிகச்சிறந்த தவசீலர். அவருடைய தாயார் ரேணுகா தேவி அம்மார், மிகச்சிறந்த பதிவிரதை. தினந்தோறும் தன்னுடைய கணவருடைய வழிபாட்டிற்கு மிகச்சிறப்பான ஏற்பாடுகளெல்லாம் செய்பவர். அது பிரம்மமுகூர்த்தம் என்று சொல்லக்கூடிய அந்த விடிகாலை பொழுதிலே எழுந்து ஆற்றுக்கு சென்று நீராடி அந்த ஆற்று மண்ணையே, பச்சை மண்ணையே தன்னுடைய பதிவிரதை ஒழுக்கத்தால் பானையாக வடைந்து அந்த பானையில் தண்ணீர் எடுத்து வந்து முனிவருடைய வழிபாட்டுக்கு கொடுக்கக்கூடியவர். இது தினந்தோறும் நடக்கின்ற ஒரு நிகழ்ச்சி. அப்படி இருக்கின்ற நேரத்தில் ஒரு நாள் தாமதமாகிறது. ஜமதக்கனி முனிவர் என்ன செய்கிறார்? பரசுராமனுடைய தந்தையார் இதற்கான காரணம் என்ன என்பதை தன்னுடைய ஞானக்கண்ணால் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு சிறு பிழை நடந்து விட்டது. தன்னுடைய மனைவி, அதாவது பரசுராமனுடைய தாயார், குளித்து விட்டு மண்ணை பிசைந்து அதை வணைகின்ற பொழுது, பானையாக மாற்றுகின்ற பொழுது தண்ணீரிலே ஒரு நிழல் தெரிகிறது. கந்தர்வனுடைய போக்கு அதில் தெரிகிறது. அதை பார்க்கின்ற நேரத்தில், அந்த நேரத்தில் தன்னுடைய அந்த தவ வலிமை இழக்கப்படுகிறது. அதனாலேயே அவர் எவ்வளவு முயன்றாலும் பானை செய்ய முடியவில்லை. பானை செய்ய முடியாத காரணத்தால் தண்ணீர் கொடுத்து கொண்டு வர முடியவில்லை. இது அறிந்த முனிவர் என்ன செய்கிறார்? தன்னுடைய குழந்தைகளை கூப்பிடுகிறார். கூப்பிட்டு, உன்னுடைய தாயார் தவறு செய்து விட்டார், என்னுடைய வழிபாடு சிதைந்து விட்டது, அதனால் என்ன செய்யுங்க, நான் சொல்கிறதை நிறைவேற்றுவார்கள் என்று சொல்லி ஆணையிடுகிறார். என்ன நிறைவேற்ற சொல்கிறார் அப்படின்னா, உங்களுடைய தாயாருடைய தலையை வெட்டி வாருங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய பிள்ளைகளெல்லாம் ஏற்க மறுக்கிறார்கள். மறுக்கின்ற பொழுது பரசுராமர் மட்டும் என்ன செய்கிறார்? அதற்கு ஏற்றுக்கொள்கிறார். என்ன செய்கிறார்? நீ சென்று உன்னுடைய தாயாருடைய தலையை வெட்டி வா என்று சொல்லுகின்ற பொழுது சிறிதும் தயங்காமல், தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை என்ற வாசகத்துக்கு ஏற்ப நேராக ஆற்றங்கரைக்கு செல்கிறார். தன்னுடைய கையிலே இருந்த பரசு என்ற அந்த கோடாலி ஆயுதத்தை எடுத்துக்கொண்டு வேகமாக செல்கிறார். இந்த செய்தி ரேணுகாதேவி அம்மையாருக்கு பரவுகிறது. பரவுகின்ற பொழுது தன்னுடைய மகன் தன்னை கொலை செய்ய வருகிறான் என்பதை தடுப்பதற்காக அல்ல, தன்னுடைய மகன் கொலை செய்த பாவத்திற்கு ஆளாகிவிடக்கூடாது, அதனால் அவனுக்கு தோஷம் உண்டாகும் என்று சொல்லி அதை தடுப்பதற்காக ஓடி ஒளிகிறாள். பக்கத்திலே ஒரு சலவை தொழிலாளருடைய வீடு. அந்த வீட்டிற்குள்ளே என்ன செய்கிறார்? ஓடி ஒளிந்து கொள்கிறார். ஒளிந்து கொள்கிற நேரத்தில் பரசுராமர் வேகமாக வருகிறார். தேடி வருகின்ற பொழுது அந்த சலவை தொழிலாளருடைய வீட்டிலே தான் தன்னுடைய தாயார் இருப்பதை தெரிந்து கொள்கின்ற நேரத்தில் அப்பொழுது என்ன செய்கிறார்? வீட்டிற்குள் புகுகிறார். புகுகின்ற நேரத்தில் முதலில் எதிர்ப்படுபவர் சலவை தொழிலாளருடைய மனைவி. அவர்தான் தன்னுடைய தாயார் என்பதை அறியாமல், அதாவது அவசரம், அதாவது புத்தி சிதைந்து விட்டால் அவசர புத்திக்கு எந்த விதமான தடை இருக்காது. அதனால் அவசர புத்தி என்ன செய்கிறது? அவர்தான் தன்னுடைய தாயார் என்பதை நினைந்து கொண்டு அவருடைய தலையை கொய்து விடுகிறார். கீழே விடுகிறது. இந்த பாவத்தை கேட்ட பொழுது உள்ளே இருக்கின்ற ரேணுகா தேவி அம்மையார் தாயார் வெளிப்படுகிறார். அவரையும் ஆத்திரத்தில் என்ன செய்கிறார்? வெட்டி கொன்று விடுகிறார். அதாவது ஒரு கொலை செய்தாலே பாவம் என்று சொல்கின்ற பொழுது இங்கு 2 கொலைகள் நடந்துவிட்டன. அதனால் என்ன செய்கிறார்? அதையும் அறியாமல் தாயை வெட்டி விட்டோமே என்ற பதட்டத்தில் மீண்டும் என்ன செய்கிறார்?
நேராக தன்னுடைய தந்தையிடம் செல்கிறார். தந்தையாரே, அடியேன் தாங்கள் சொன்ன மாதிரி என்னுடைய தாயாரை வெட்டி வந்து விட்டேன், மற்றும் ஒரு கொலையும் செய்து விட்டேன் என்று சொல்கின்ற பொழுது தன்னுடைய மகன் தன்னுடைய வார்த்தையை கேட்டு, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற வார்த்தையை கேட்டு தன்னுடைய கட்டளையை இட்டு அந்த கொலைகளை செய்த காரணத்தால் தன்னுடைய தவம் வலிமையினால் கவலைப்பட பதறாதே, என்ன செய்கிறாய், இந்த தீரை கொண்டு போய் 2 உடலிலும் செய், தெளித்து என்ன செய், 2 உடலையும் சேர்த்து வா என்று சொல்லுகின்ற பொழுது பதஷ்டத்தில் என்ன செய்கிறார், பதறுகின்ற காரியம் சிதறும் என்பார்கள். அது மாதிரி வேகமாக என்ன செய்கிறார், அங்கே செல்லுகின்ற பொழுதிலே 2 உடல்கள் 2 தலைகள் பக்கத்தில் கிடக்கின்ற பொழுது தாயாருடைய தலையை சலவை தொழிலாளனுடைய உடலிலும் சலவை தொழிலாளி அம்மாவுடைய தலையை தாயாருடைய உடலிலும் மாற்றி வைத்து விடுகிறார். வைத்து மந்திரத்தை சொல்லி இந்த நீரை தெளிக்கின்ற பொழுது 2 பேரும் எழுந்து விடுகிறார்கள். எழுந்து விடுகின்ற பொழுது தாயார் இருந்த தலை, அதாவது சலவை தொழிலாளனுடைய உடலில் இருக்கின்ற காரணத்தால் அதற்கு மாறிப்போய் விட்டது. அதனால் வந்த உருவம் மாரியம்மன். இதுதான் நம்மளுடைய மாரியம்மனுடைய வரலாறு. அதே மாதிரி சலவை தொழிலாளனுடைய தலை, அந்த அம்மாவுடைய தலையும் அம்மாவுடைய தலையும் உடலும் ஒன்றாக சேர்கின்ற பொழுது அது ரேணுகா பரமேஸ்வரி என்ற திருநாமம் உண்டானது. இதுதான் மாரியம்மனுடைய வரலாறு. கிராமங்கள் தோறும் மாரியம்மன் வழிபாடு மிக பிரசித்தமானது. காரணம் என்னன்னால், மாரி என்றால் வெப்பமானவள், மழையை தருபவள், அதே நேரத்தில் எல்லாருக்கும் என்ன செய்வாள், வெப்ப நோயை கொடுத்து அனுகரிப்பார் என்பது நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு சொல்லிக் கொடுத்த வாசகம். இந்த கதை ஒரு உயர்ந்த கதை, உத்தமமான கதை. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை. தந்தை கட்டளையிட்டார், அதை மந்திரமாக ஏற்றுக்கொண்டு செய்து முடித்தார். அதே மாதிரி தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்பதற்கு ஒப்ப மீண்டும் தன்னுடைய தந்தையாரிடம் அது நடந்த சம்பவத்தை சொல்லி என்ன செய்கிறார், மீண்டும் 2 உயிர்களை பிழைக்கச் செய்கின்றார். இதுதான் இந்த வரலாறுடைய கதை. அதனால் நம்ம எல்லாம் என்ன செய்யணும், ஒரு கோயிலுக்கு செல்கின்ற பொழுது அதை தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதனுடைய சிறப்பு வரலாறுகளை தெரிந்து கொண்டு செய்வது என்பது மிக மிக உத்தமமான காரியம் என்பதற்காக இந்த கதையை நாம் சொன்னோம். தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தந்தை சொல்மிக்க மந்திரம் இல்லை என்ற தத்துவங்களை மிகச்சிறப்பாக எடுத்து காட்டியவர் 10 அவதாரங்களில் ஒரு அவதாரமாக பூஜிக்கப்படுகின்ற பரசுராமர். அதனால் இந்த கதையை சொன்னோம். இப்பொழுது மாரியம்மன் வழிபாடு என்பது மிக மிக சிறப்பான வழிபாடு. ஆறாத நோயும் இல்லை, தீராத பகையும் இல்லை என்று சொல்வார்கள். அதே மாதிரி 1000 கண்ணுடையால் அண்டமெல்லாம் பூத்தவளே அபிராமி சிவகாமி, வேண்டினேன் உன்னையம்மா வேண்டுநலம் தாருமம்மா, எந்த ஒரு அருமையான வரிகள். அதே மாதிரி வேப்பிலைக்காரியம்மா, வேதவள்ளி தாயவளே, சோதனைகள் போர்மம்மா, வேதனைகள் தீர்மம்மா என்ற பாடல்களெல்லாம் உண்டு. அதனால் இந்த வழிபாட்டை செய்கின்ற பொழுது மிகவும் நாம் சிறப்பாக வழிபாடு செய்ய வேண்டும். அதே மாதிரி மிகவும் பிரசித்தமான சில மாரியம்மன் கோயில்கள், சின்ன கோயில்கள் இருந்தாலும் மிக பிரசித்தமான மாரியம்மன் கோயில்கள் என்று தமிழ்நாட்டில் சமயபுரம் மாரியம்மன் மிகவும் பிரசித்தமானது. அதே மாதிரி இருக்கன்குடி, அதே மாதிரி நார்த்தாமலை, கொன்னையூர், இந்த கோயில்களெல்லாம் சிறப்பான மாரியம்மன் தலங்கள். இங்கெல்லாம் சென்று நாம் என்ன செய்ய வேண்டும், வழிபாடு செய்ய வேண்டும். வேப்பிலை என்பது மிக பிரதானமானது. வேப்பிலைக்கு இன்னொரு பேர் உண்டு, பச்சிலை. பச்சிலை என்றால் மிக உன்னதமான மருந்து, ஒப்பற்ற மருந்து, உயர்ந்த மருந்து. அதே மாதிரி இன்றைக்கு அம்மை நோய் வருகின்றது. பழைய காலத்தில் நாங்களெல்லாம் சந்தித்த அந்த நோயினுடைய அளவு, அந்த வீரியம் இப்பொழுது கிடையவே கிடையாது. இருந்தாலும் கூட நாம் என்ன செய்கின்றோம், அம்மை நோய் கண்டவர்களை வீட்டிலிருந்து தள்ளி ஒதுக்கி வைத்து அவர்களை வேப்பிலை படுக்கையில் படுக்க வைக்கிறோம். வேப்பிலையானது மிகச்சிறந்த மருந்து. அதாவது உடலில் இருக்கின்ற அந்த அம்மை கொப்பளங்களெல்லாம் படுக்கின்ற பொழுது, புரண்டு படுக்கின்ற பொழுது நசுங்கி அதனால் கிருமிகள் பராமரிப்பதற்காக என்ன செய்கிறோம், இந்த பச்சிலை வேப்பிலையை விரித்து நாம் அதில் படுக்கின்றோம். அதனால் வேப்பிலை என்பது மிக மிக முக்கியமானது. அதே மாதிரி மிகச்சிறந்த மருந்து. கோடை காலத்தில் தான், வெப்ப காலத்தில் தான்
பெரும்பாலும் இந்த அம்மை நோய் வந்து கொண்டிருக்கிறது. அந்த அம்மை நோய் வருகின்ற பொழுது அந்த அம்மை நோயிலிருந்து நாம் விடுபடுவதற்கு என்ன செய்ய வேண்டும்? அதிகமான அளவுக்கு கேப்பை கூழ், அதாவது கூழ் காய்ச்சி ஊற்றுறது அப்படின்ட்டு சொல்லுவார்கள். அதே மாதிரி பச்சை அரிசி, அதில் வேப்பிலை கலந்து இனிப்பு கலந்து துள்ளு மாவு என்று சொல்வார்கள். அதை என்ன செய்கிறோம்? நாம் பயன்படுத்துகிறோம். அந்த மாதிரி அந்த பொருள்களெல்லாம் நம்முடைய மிகவும் அருமையான வைத்தியம், வெப்ப நோய்க்கு இது அதாவது நோய்க்கு சிறந்த மருந்தாக இருக்கும். அதனால் அம்மையை பார்த்தவர்கள் அது மாதிரி செய்ய வேண்டும். அதே மாதிரி சமூக நீதி என்று சொல்லுவோம். என்ன சமூக நீதி இதில் இருக்கிறது என்று சொன்னால், பழைய காலத்தில் இப்பொழுதெல்லாம் மாறிவிட்டதுங்கிறது மிகவும் வருத்தத்துக்குரிய விஷயம். யாருக்கெல்லாம் அம்மை நோய் பார்த்துருக்கிறதோ, அதிகமான கொடுமை இருக்கிறதோ, அந்த நேரத்தில் அந்த வீட்டில் இருப்பவர்கள் விடிகால பொழுதிலே எழுந்து நீராடி விட்டு சலவை தொழிலாளி வீட்டிற்கு சென்று முன்கூட்டியே தெரிவித்து வைத்திருப்பார்கள். தாயே, எங்களுடைய குடும்பத்தில் அம்மை நோய் இருக்கிறது, அந்த அம்மை நோய் தீர்ப்பதற்காக தங்களுடைய இல்லத்திலிருந்து நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? நீராகாரங்கிறது ரொம்ப பெரிய உயர்ந்த ஒரு சக்தி வாய்ந்த உணவு மட்டுமல்ல, சிறந்த மருந்தும் கூட. அது நீராகாரம் தேவை என்று சொல்கின்ற பொழுது அந்த வீட்டில் இருக்கின்றவர்களும் கூட, சலவை தொழிலாளர் வீட்டில் இருக்கின்ற தாய்மார்களும் கூட நன்றாக குளித்து விட்டு அம்பாளை பிரார்த்தனை செய்து, மாரியம்மனை பிரார்த்தனை செய்து என்ன செய்வார்கள்? நீராகாரம் கொடுப்பார்கள். அந்த நீராகாரத்தை கொண்டு வந்து நாம் நோயுற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது சீக்கிரமாக அந்த நோய் குணமாகும். இது ஒரு சமூக நீதி. ஏற்றத்தாழ்வு என்பதெல்லாம் மனிதர்களால் உருவாக்கப்பட்டது, சுயநலத்திற்காக உருவாக்கப்பட்டது. அதனால் இந்த கதையானது சிறந்த கதை, ஒப்பற்ற கதை, மாரியம்மன் கதை. அதே மாதிரி மாரியம்மன் தாலாட்டு என்பது பழைய காலத்தில் இருந்தது. இப்பொழுதெல்லாம் அதெல்லாம் மாறிவிட்டது. இன்னும் வந்தால் இந்த சிடி கேசட்லாம் வந்த பிற்பாடும் கூட அந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கூட புறக்கணிக்கப்படுகின்றன. யாருக்கெல்லாம் அம்மை நோய் பார்த்துருக்கின்றதோ அவர்களெல்லாம் ஆசுவாசப்படுத்தி உட்கார வைத்து மாலை பொழுதிலே, அடங்கும் பொழுதிலே, ஒடுங்கும் பொழுதிலே மாரியம்மன் தாலாட்டெல்லாம் கேட்கின்ற பொழுது அந்த தாலாட்டுகள் நமக்கு இனிமையாகவும் இதமாகவும் நம்முடைய நோய்க்கு மருந்தாகவும் அமையும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே மாதிரி எல்லா தெய்வங்களும் ஒன்றாக இருந்தாலும் ஒவ்வொரு தெய்வத்திற்கும் ஒரு சிறப்பு உண்டு. அந்த மாதிரி இந்த வெப்ப காலத்தில், கோடை காலத்தில், அம்மை நோய் அதிகமாக வருகின்ற காலத்தில் மாரியம்மன் வழிபாடு மிகச்சிறப்பானது. இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். அருமையான தத்துவம். நம்மளுடைய பழமொழிகளெல்லாம் தத்துவங்களெல்லாம் மிகவும் சிறந்தவை. தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை, தாயை வெட்டி விட்டார் பரசுராமர், தந்தை சொல் மிக்க மந்திரம் இல்லை. ஏன் வெட்டினார் சொன்னால், தன்னுடைய தந்தை கட்டளை இட்டிருக்கிறார், அந்த கட்டளை நிறைவேற்ற என்பதற்காக தாயாய் வெட்டி விட்டார். அதிலிருந்து தீர்ப்பதற்காக தாயிற் சிறந்த கோயிலும் இல்லை என்பது தெரிந்து தந்தையிடம் மன்றாடுகிறார். அவருடைய தேவ வலிமையினால் நீர் தெளித்து மந்திரத்தை சொல்லி மீண்டும் தாயை உயிர்ப்பித்து நமக்கு வழங்குகிறார். அப்பொழுது இந்த தாயினுடைய உடலும் தலையும் மாறி அமைந்த காரணத்தால் மாரியம்மன், கருமாரியம்மன், சந்தன மாரியம்மன், முத்து மாரியம்மன், புற்று மாரியம்மன், வேப்பிலை காரியம்மன் என்ற வாசகங்களெல்லாம் ஒப்பற்ற வாசகங்கள். அதையெல்லாம் நினைத்து உருகி நோயை கண்டு பயப்பட வேண்டாம், அம்மை நோயை கண்டு பயப்பட வேண்டாம். அதற்கெல்லாம் நிச்சயமாக இந்த வழிபாட்டு முறைகள் நமக்கு துணையாக இருக்கும் சொல்லி நிறைவு செய்கின்றேன். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன். அறந்தாங்கி குரு சோலையப்பன்.